வெல்கம் எவ்ரிபடி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகலைங்க, வீட்டிலே தான் இருக்கோம். வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பி இல்லை, தம்பி வந்து கேமராமேன் ஆகிட்டான். அரவிந்தனை கொஞ்சம் மிஸ் பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேனலோட அற்புதமான மட்டும் இல்லை, சேனலோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை 2. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ அமைதியாக இருக்கிற இந்த இடம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ இதாக இருந்துச்சு தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்களேன். இப்படி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை அடித்து ஊற்றிருச்சிங்க. அதனால தான் வீடியோ இன்றைக்கி லேட்டாக எடுக்கிறோம். ஸோ வித் நோ டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது பெய்டு ப்ரொமோஷன் தயவு செய்யணும்னு நினச்சிடாதீங்க. இது வந்து காசு கொடுத்து வாங்கின பொருள். அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறது. இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான டூல். இதுதான் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபிலிப்ஸ் கம்ஃபர்ட் 1000. இது வந்து ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸுங்க. இதை இப்போ சைடில் பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 வாட்டு பெர்ஃபார்மன்ஸு, 15 கிராம் பெர் மினிட். அதில் தான் ஸ்டீம் கொடுக்கும். இது வந்து ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் உடையது. கார்டு வைண்டர் இருக்குது, ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓவர் ஹீட்டுக்கான இண்டிகேஷன் இருக்குது, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னும் பல. சரி, ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டேப்பு சின்ன அதை தான் எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ், வாரண்டி கார்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் அரவிந்தன் சைடில் நேராக அயன் பாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, அயன் பாக்ஸ் வயரெல்லாம் நல்லா கவர் போட்டு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவராமல் இருக்கிறதுக்கு ஒரு அயன் கம்பி மாதிரி கொடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர் உள்ளேயும் ஒரு சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இது வச்சிடலாம் அப்படி ஓரமாக. நல்லா ஒயர் தாங்க, நல்லா பளிச்சுன்னா ஒயிட்டாக இருக்குங்க. இது வந்து 3 பின் ப்ளக்கு. இதாங்க அயன் பாக்ஸ். நல்லா வளையுது. அதே மாதிரி ஆடுற மாதிரி எந்த சவுண்டுமே கிடையாது. இதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, காட்டன், உல், சில்க், நைலான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு மோட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட ஸ்டீமுக்கான பவர். இதை வந்து அப்படி அன்லாக் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபில் பண்ணிட்டு இப்படி வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் இதையே ரொட்டேட் பண்ணி தான் அந்த ஸ்டீமுக்கான கண்ட்ரோலும் இருக்குது. இந்த வழியாக வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் முடியாது. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் சூப்பர். அப்புறம் இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தான் ஸ்டீம் வர்றதுக்கான ஹோல்ஸு. இது ஃபுல்லாக ஸ்டீமுக்கானது தான். அப்புறம் இண்டிகேஷன் லைட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து மேக்ஸ் லெவல் தண்ணி ஸ்டீம் பண்ணுறத இது பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் விஷயம். அப்புறம் இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 260 வால்ட்டு வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் லைன்ஸில் வரும் வால்ட்டு. ஆனால் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 160 டிஃப்ரெண்ட்டான இதில் தான் வோல்ட்ஸ் ரெசிஸ்ட்டாக வரும். அந்த கன்சிஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் எலக்ட்ரானிக் பொருளுக்கு பொருந்துமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. அதோட வோல்ட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்சு இருக்கிற பொருளை பார்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம இந்தியாவில் வாங்கி தயவுசெய்து வெளிநாட்டுக்கு பார்க்காம எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நம்ம 2வது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் வெட் கிரைண்டர். இதோட மாடல் பார்த்திங்கன்னா ரைனோ ப்ளஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது, இதை பார்த்த உடனே தான் இருக்குது.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா இதோட வெயிட்டு, கிராஸ் வெயிட்டு எல்லாமே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வெறும் இதுதான் இருக்குது, இதே மாதிரி இடம் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு இருக்குது, அந்த பக்கம் பிளாக் இருக்குது. இப்போ நம்ம இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இது அன்பாக்ஸ் பார்த்திங்கன்னா சர் அப்படின்னு வருது. அச்சா, ஓகே. இதுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட்டு, அது என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு கவர் போட்டு நல்லா ஆடாதபடி வச்சுருக்காங்க. இப்போ இது மொதல் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு கிண்டுறதுக்கான ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போல்ட்டு இப்படி வர வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரு. அப்புறம் இதோட மூடி, இது இன்னொரு மூடி கொடுத்துருக்காங்க, 2 மூடி இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டர் இருக்குது. இதை கொஞ்சம் கீழே வச்சு எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து கவர் ஆடாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்படிங்கலாம் சைடில் ஸ்ட்ரைட்டாக கிரைண்டர் வச்சுருக்காங்க. வாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் பிளக்கு தான். ஃபேஸு நியூட்ரல் எடுத்துக்கோங்க, வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பு வச்சு திருவத்துக்கு, அப்புறம் கல் கொடுத்துருவாங்க, நல்லா இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல் இருக்குது. அங்கே அப்படியே ஒரு மச்சலாம் என்னென்ன கழுத்த முடியும்னு தெரியல. சுவிட்சு ஓகே. கீழே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான புஷ்ஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவர்லோடு சுவிட்சுங்கிறதுன்னு தெரியல. இப்போ சவுண்டெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். திரும்ப பார்த்திங்கன்னா மேகம்லாம் கருக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளே இதை முடிச்சுருந்தோம். ஓகே, இதை பர்ஃபெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் திருவுறது, அதனால் தேங்காய் திருவுறது தான். அப்புறம் இது வந்து சென்டரில் மாட்டி மாவு பிசைகிறது. அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா நடுவில் போல்ட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். கல்ல அதில் சென்டரில் வைக்கலாமா. அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கான முடிப்பா? தேங்காய் திருவுறது. தேங்காய் மாவு அரைக்கிறப்பையும் போட்டுக்கலாம், தேங்காய் திருவுறப்பையும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் மூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எல்லா அன்பாக்சிங்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோட கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஜஸ்ட்டு அன்பாக்சிங். அதில் என்னென்ன இருக்குன்றது காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சேன். அந்த ப்ராடக்ட்ஸுக்கான விளம்பரங்களும் கிடையாது, ஜஸ்ட்டு அன்பாக்சிங். இதை வாங்க வேண்டிய மொத்த பொறுப்பும் பார்த்தீங்கன்னா உங்களோட இது. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க ஆடியோ குவாலிட்டி சரியில்லை, சுத்தமாக கேட்க கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆனால் போக போக வீடியோவில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுறோம் உங்களுக்காக. சேனலில் வந்து அடுத்த வீடியோ வந்து ஒரு அழகான வீடியோ இருக்குங்க. நைட் ஷூட்லாம் போகிறோம். நைட் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் கண்ணில் மாட்ட போகுது. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்க போது. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய்.